சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. இளவரசே, பிறப்பு என்றொன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று இருக்கும் என்பது நாம் எல்லோரும் அறிந்ததுதான். ஆனால் ஒரு மரணத்தை கண்முன்னால் கண்ட பிறகும் அந்த சடலத்தை புதைகுழியில் இடும் பொழுதும் மனம் கனத்துப் போகிறதே. உண்மைதான் அமைச்சரே. வேளிர்குல ராணி நம் அரண்மனைக்கே வந்து அரசரை கொல்ல முயன்றாலே என்ற ஆத்திரம் ஏற்பட்டிருந்தாலும் அந்த முகத்தை பார்க்கும்போது பரிதாபம்தான் ஏற்பட்டது. இந்த பெண்மணியா இப்படி செய்தாள் என்ற ஆதங்கம் தான் உருவானது. பெருந்தேவியை பற்றி நான் நன்றாக அறிவேன் இளவரசே. பிறந்தது முதலே பல இன்னல்களை அனுபவித்து இறுதியில் இருங்கோவேளுக்கு மனைவியாகி தன் கணவருக்காக மன்னரின் உயிரை பறிக்க வந்துவிட்டு தன் உயிரையும் பலி தந்தாள். பிறந்தது முதல் எந்த சுகத்தையும் அனுபவிக்காத அவள் தாங்கள் சொன்னது போல் பரிதாபத்திற்குரியவள்தான். அவர் விஷயத்தில் தந்தையார் ஏன் இவ்வளவு அக்கறை எடுத்துக்கொண்டார் என்பது இப்போதுதான் புரிகிறது. இருந்தாலும் பூம்புகார் மக்கள் நாட்டை விட்டே போகும் அளவிற்கு இவ்வளவு தூரம் செய்திருக்க வேண்டுமா என்று சங்கடமாகவும் இருக்கிறது. மாமன்னர் ஒரு விஷயத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் செய்துவிட்டால் யார் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். தனக்கு சரி என்று தோன்றியதில் உறுதியாக இருப்பவர் அவர். பறையறிவிப்பு விஷயத்தில் நான் மறுப்பு சொல்லி அவர் கோபித்துக் கொண்டதை நீங்கள் தான் பார்த்தீர்களே. குடிமக்களை சமாதானப்படுத்த முடிமன்னரே சென்றிருக்கிறார். அதிலும் யாருடைய துணையும் இன்றி தன்னந்தனியாக சென்றிருக்கிறார். அங்கு என்ன நிலை என்றே தெரியவில்லை. என்ன? மாமன்னர் வருகிறார். வணங்குகிறேன் மன்னவா. மன்னவா, தாங்கள் மௌனமாக அமர்ந்திருப்பதை பார்த்தால் தாங்கள் சென்ற காரியம் வெற்றியடையவில்லையோ என்று எண்ண தோன்றுகிறது. தங்களுக்கு நம் குடிமக்கள் என் மீது வைத்திருக்கும் ராஜ விசுவாசத்தின் மீது சந்தேகமா, அல்லது அவர்களிடம் பேச சென்ற எனது சொல்லாற்றலின் மீது சந்தேகமா? அரசே, பிறகு என்ன? என்னை பற்றி நன்கு தெரிந்த நீங்களே இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? மன்னித்து விடுங்கள் தந்தையே. தாங்கள் வந்தது முதல் ஏதோ சிந்தனையோடு அமர்ந்திருந்ததால் அமைச்சர் அப்படி கேட்டுவிட்டார். நான் சென்ற காரியம் நிறைவேறாமல் போயிருந்தால் நான் திரும்பி வந்திருக்கவே மாட்டேன் கிள்ளிவிளவா. மக்களே இல்லாத நாட்டிற்கு மன்னன் எதற்கு என்று நானும் அவர்களோடு புறப்பட்டிருப்பேன். பிறகு ஏன் ஏதோ யோசனையில் இருக்கிறீர்கள்? அங்கு நடந்த நிகழ்ச்சிகள் திரும்ப திரும்ப என் நினைவில் எதிரொலித்தது. தன்னையே மறக்கும்படி செய்துவிட்டது. என் மக்கள் என் மீது எந்த அளவிற்கு பாசம் வைத்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்துவிட்டது. ஏதோ ஒரு வேகத்தில் இப்படி செய்துவிட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள் என்று என் காலில் விழுந்து கதறியவர்களை பற்றி சொல்வதா? வீரர்களை அனுப்பி எங்களை எல்லாம் இழுத்து வரும்படி ஆணையிட்டு இருக்கலாமே. எங்களை அடைப்பதற்கு தாங்களே வர வேண்டுமா என்று பதறியவர்களை பற்றி சொல்வதா? நாங்கள் செய்ய நினைத்த தவறுக்காக எங்களுக்கு தண்டனை கொடுங்கள் என்று கேட்டு தங்கள் முகத்தில் தாங்களே அறைந்து கொண்டு துடித்தவர்களை பற்றி சொல்வதா? எதை பற்றி சொல்வது கிள்ளிவளவா? அவர்கள் நிலை கண்டு என் மனம் உருகிப் போனதால் இங்கு வந்து பேச்சிழந்து அமர்ந்து விட்டேன். நிச்சயம் தாங்கள் வெற்றியோடுதான் திரும்புவீர்கள் என்பது எனக்கு தெரியும் மன்னவா. சண்டையிலும் முதலிடம், சமாதானத்திலும் முதலிடம் என்பது தங்களுக்கு மட்டுமே பொருந்தும். என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் மக்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்றே புரியவில்லை. இன்னும் எவ்வளவோ சாதனைகள் புரிந்து அவர்களின் வாழ்வை மேலும் வளப்படுத்தத்தான் போகிறீர்கள் மன்னவா. பெருந்தேவியின் சபாடக்கம் முறைப்படி நிறைவேறியது மன்னவா. இறுதிச் சடங்குகளை குறைவின்றி நிறைவேற்றி
அடக்கம் செய்துவிட்டுத்தான் வந்திருக்கிறோம். நான் இல்லாவிட்டாலும் நீங்கள் அதை முறையாக நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில்தானே நான் அந்த பொறுப்பை உங்களிடம் ஒப்படைத்தேன். நாங்கள் உங்களோடு வரவில்லை என்றாலும் நீங்கள் மக்களை சரியான திசையில் வழிநடத்துவீர்கள் என்றுதான் நாங்களும் நம்பிக்கையோடு காத்திருந்தோம். ஏனென்றால் எப்போதும் நிலை பெற்று நின்று சரியான திசையை காட்டும் துருவ நட்சத்திரம் அல்லவா தாங்கள். கதவை திற. பிரபு, ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? எப்படி இருக்கிறேன்? என்னை பார்த்தும் பார்க்காததைப் போல் இருக்கிறீர்களே. இதைவிட இப்போது ஏன் வந்தா என்று கடுமையாக பேசுவீர்களே, அதுவே பரவாயில்லை என்று தோன்றுகிறது. எதை பேசி என்ன பயன்? இறுதி நேரம் வரை என் தங்கையை காணும் வாய்ப்பு எனக்கு மறுக்கப்பட்டு விட்டது. எனக்கு மட்டும் அதில் வருத்தமில்லை என்று நினைக்கிறீர்களா? அவ்வளவு நிர்தாட்சணியமாக அனுமதிக்க முடியாது என்று சொன்ன பிறகு மறுபடியும் கேட்பது முறையாகுமா? வேண்டாம் மங்கம்மா, வேண்டாம். என் பொருட்டு இனி நீ யாருடைய காலிலும் விட வேண்டாம். சரி, இப்போது எதற்காக வந்தாய் அதைச் சொல். பெருந்தேவியின் இறுதி சடங்கு நிறைவேறிவிட்டது. சோழ குடும்பத்தவர் கண்ணுறங்கும் கல்லறையிலேயே பெருந்தேவிக்கும் புதைக்குழி உருவாக்கப்பட்டு மண்ணோடு கலந்து விட்டால் உங்கள் தங்கை. பிரபு, வேண்டாம் மங்கம்மா, நீ எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அந்த கட்டத்தை நான் கடந்து விட்டேன். பெருந்தேவியை பொறுத்தவரை அவளுடைய துயரங்களுக்கான முடிவை அவளே தேடிக்கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போது என் கவலையெல்லாம் இந்த இழப்பின் வேதனையை என் நண்பன் இருங்கோவேள் எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறான் என்பதுதான். அருகில் இருந்து ஆறுதல் சொல்லக்கூட நானும் அருகில் இல்லையே என்பதுதான். தாங்கள் சொல்வது சரிதான் பிரபு. ஆனால் அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லையே. அதனால் தானே அவருக்கு பதிலாக தாமரை இங்கு வந்தாள். இறுதிச் சடங்கு நிறைவேறியதும் தாமரை புறப்பட்டு விட்டாளா? அதற்குள் அவளை எப்படி அனுப்ப முடியும்? ஒரு 2 நாட்களுக்கு பின்புதான் புறப்படுவாள் என்று தோன்றுகிறது. அவளையாவது பார்த்தால் என் மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும். ஆனால் என்ன? தாங்கள் தானே அங்கு வர முடியாது. அவள் இங்கு வரலாமே. நான் அவளை அழைத்து வருகிறேன். வேண்டாம் வேண்டாம், அவசரப்பட்டு அப்படியெல்லாம் செய்து விடாது. ஏன்? இப்படி சிறைப்பட்டு கிடைக்கும் நிலையில் அவள் என்னை பார்க்க வேண்டாம். எப்படி இருந்தாலும் என்றேனும் ஒரு நாள் நானும் இருங்கோவேளும் சந்திக்கத்தானே போகிறோம். அப்போது பார்த்துக் கொள்ளலாம். இப்போது அவள் இங்கு வருவது அவளுக்கு பிரச்சனையாகிவிடும். தாங்கள் சொல்வதும் சரிதான். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். மலர்கொடி விஷயமாக என்ன செய்தாய்? நான் சொன்னது என்னவாயிற்று? நீ சொல்ல மாட்டாய், நானே சொல்கிறேன். அரண்மனையில் எப்போதும் அவளை சிலர் சூழ்ந்து கொண்டே இருப்பதால் அவளை கொல்லும் நோக்கத்தோடு அருகில் செல்லவே முடியவில்லை. நிச்சயதார்த்தத்திற்கு பிறகு அத்தை என்ற முறையில் கூட அவளை நெருங்கி பேச முடியவில்லை. இளவரசன் கிள்ளிவளவன் எப்போதும் என்னை சந்தேகத்துடன் பார்த்து கண்காணித்துக் கொண்டிருப்பதால் ஏதும் செய்ய முடியவில்லை என்று சொல்லப் போகிறாய், அப்படித்தானே? பிரபு, இதென்ன? என் நிலையை கண்ணெதிரே இருந்து பார்ப்பதைப் போல் சொல்கிறீர்கள். எங்கேயோ காட்டில் நடமாடிக்கொண்டிருந்த முத்து நகை என்ற தோழியையே பிடிக்க முடியாத நீ, வானத்தில் நட்சத்திரமாக விளங்கும் இளவரசியை என்ன செய்ய போகிறாய்? நான் அது பிரபு. இதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது? கிராமங்களில் வழங்கும் ஒரு பழமொழியே இதை விளக்குகிறதே. கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானத்தில் ஏறி வால் நட்சத்திரத்தை பிடிக்கப் போகிறானாம் என்பார்கள். பிரபு,
எதுவும் சொல்ல வேண்டாம். குறைந்தபட்சமாக நான் சொல்லும் ஒரு சிறு காரியத்தையாவது செய்ய முடியுமா என்று பார். சொல்லுங்கள். மலர்கொடியின் திருமணத்தையாவது இப்போது நடந்த நிகழ்ச்சிகளை காரணம் காட்டி நிறுத்த முடியுமா என்று பார். இதற்கான பேச்சை சம்பவம் நடந்த உடனேயே வந்து சொன்ன கிள்ளிவளவன் முன்னிலையிலேயே நான் தொடங்கிவிட்டேனே. அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று அப்போதே அடக்கிவிட்டானே அந்த கிள்ளிவளவன். அறிவிருக்கிறதா உனக்கு? எதை எப்போது சொல்ல வேண்டும் என்று உனக்கு தெரியாதா? பதட்டம் அடைந்திருக்கும் நேரத்தில் எதை சொன்னாலும் மறுக்கத்தானே தோன்றும். இதையெல்லாம் சூழ்நிலையை நன்றாக புரிந்து கொண்டு இதமாக பதமாக எடுத்துரைத்தால் தானே கேட்பார்கள். அதிலும் கிள்ளிவளவனை பொறுத்தவரை உன் மீது ஏதோ சந்தேகம் கொண்டிருக்கிறான் என்பது நன்றாக புரிகிறது. அதனால்தான் நீ எதை சொன்னாலும் அதற்கு மறுப்பு தெரிவிப்பதென்று தீர்மானித்திருக்கிறான். பெருந்தேவின் சடலத்தை பார்ப்பதற்கு கூட தடையாக இருந்தவன் அவன்தானே. இனி உன் தமையனிடம் எதை பேசுவதானாலும் அவன் இல்லாத நேரத்தை அறிந்து கொண்டு பேசு. பெற்ற பிள்ளையா இல்லை சிற்றப்பா மகளான தங்கையா என்று வந்தால் நிச்சயம் மன்னர் பிள்ளையின் பக்கம்தான் இருப்பார் என்பதை நான் சொல்லித்தான் உனக்கு தெரிய வேண்டுமா? தாங்கள் சொல்வதும் சரிதான். அவன் இல்லாத நேரத்தில் நான் அண்ணனிடம் பேசுகிறேன். திருமணத்தை நிறுத்திவிட வேண்டும் என்று சொன்னால் உன் மீது வெறுப்புத்தானே தோன்றும். சங்கடமான நிகழ்ச்சிகள் நடந்திருப்பதால் சற்று தள்ளி வைக்கலாமே என்று பேசு. அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டாலே போதும். அதன் பின் அதை நடத்த முடியாதபடி செய்து விடலாம். ஆகட்டும் பிரபு. நீ போகலாம். பெருந்தேவி, எனக்காகவே வாழ்ந்து எனக்காகவே உயிரையும் விட்டு விட்டாயா? இப்போது இதனால் என்ன நேர்ந்தது? உன் செயலால் எனக்கும் கரிகாலனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு ஏற்பட்டு விட்டது. கரிகாலன் என்னை நேசிக்கிறான் பெருந்தேவி. அன்பு காட்டுகிறான், மரியாதை செலுத்துகிறான். ஏழை உழவனிந்த வளவன் என்று நம்பி அவன் இதயத்தில் எனக்கு இடம் கொடுத்திருக்கிறான். இவ்வளவும் முன்னால் வந்த வினைதான். ஆனால் நீயோ எதை பற்றியும் கவலைப்படாமல் மண்ணுக்குள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார். பெருந்தேவி, 4 பேர் அறிய உனக்காக கண்ணீர் விடும் பாக்கியத்தை கூட எனக்கு அளிக்காமல் செய்து விட்டாயே. இது நியாயமா பெருந்தேவி? இது நியாயமா? அங்கு காட்டு மாளிகையில் இருந்தால் இதுபோல் ராஜ மரியாதைகள் கிடைக்காது, அதை நடத்த எனக்கு தகுதி இருக்காது என்று இங்கு வந்து உன் மரணத்தை தழுவிக்கொண்டாயா? கவலைப்படாதே கண்ணே. யாரோ ஒருவன் அரண்மனையில் உன் கல்லறை கட்டப்பட்டது என்ற அவச்சொல்லை நான் அளிக்கிறேன். இது இருங்கோவேளின் அரண்மனைதான் என்று தமிழகமே வியக்கும் வகையில் நான் செய்து காட்டுகிறேன். இது நீ புதைந்து கிடக்கும் இந்த கல்லறையின் மீது ஆணை. இந்த இருங்கோவில் அன்புக்கு விரோதி அல்ல, ஆனால் பகைவனின் அன்பை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இவன் இதயம் இல்லாதவன் அல்ல,
ஆனால் பகைவனின் அன்புக்கு கட்டுப்பட்டு ஒருபோதும் அடிமையாகி விட மாட்டான். என் லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக நீ கரிகாலனை கொல்ல வந்தாய். அதனால் உன் பெயர் உள்ளவரை அந்த களங்கம் உன்னை சுற்றுமே என்று பயந்தேன். மனைவியை அனுப்பி எதிரியை கொன்ற கோழை இந்த இருங்கோவேல் என்று ஊரே சொல்லும். அந்த பழி என்னை தொடருமே என்று அஞ்சினேன். அதற்காகத்தான் நீ கட்டாரையை வீசும்போது குறுக்கே புகுந்தேன் பெருந்தேவி, குறுக்கே புகுந்தேன். ஆனால் அது உன் உயிரையே பறிக்கும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை பெருந்தேவி, நினைத்து கூட பார்க்கவில்லை. எப்படியோ உன் மரணத்திற்கு நானே காரணமாகிவிட்டேன். என்னை மன்னித்து விடு பெருந்தேவி, என்னை மன்னித்து விடு. ஆனால் விரைவில் பூம்புகார் நகரின் கோட்டை மதிலில் வேளிர் குலத்தின் வெற்றி கொடி பறக்கத்தான் போகிறது. இங்கிருந்தபடியே நீ அதை பார்த்து மகிழத்தான் போகிறாய் பெருந்தேவி. நான் உன் மீது வைத்த இந்த ஆணையை நிறைவேற்றுவேன் பெருந்தேவி, நிறைவேற்றுவேன். அக்கா, வளவன்தான் இருங்கோவேல் என்பதை நினைக்கும் போது திகைப்பாக இருக்கிறது. அதே நேரம் உன் கணவர் உன் மரண ஊர்வலத்தில் பங்கு கொண்டு உன் சவ அடக்கத்திலும் பங்கு கொண்டார் என்பதை பார்க்கும்போது கரிகாலரின் நோக்கம் நிறைவேறிவிட்டது என்ற நிம்மதி ஏற்படுகிறது. அக்கா, உன் கணவரான இருங்கோவேலை கொடியவன் என்று நான் வெறுப்பது உண்மைதான். சிறையில் அவன் செய்த சித்திரவதைகளை ஒருபோதும் என்னால் மறக்க முடியாது. அதற்காக அவனை பழிவாங்கும் நிலை ஏற்பட்டால் அதை நான் செய்தே தீர்வேன். ஆனால் இன்று அவன் செய்திருக்கும் காரியத்தால் அவன் மீது பெரும் மதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. உனக்கு களங்கம் ஏற்படக்கூடாது, தனக்கு கோழை என்ற ஒரு பழி நேரக்கூடாது என்று நீ எறிந்த கட்டாரியை தானே ஏற்றுக்கொண்டானே, சோழ மன்னரை காப்பாற்றினானே. அதற்காக நான் அவனை மதிக்கிறேன். இருந்தாலும் அவன் பேராண்மை பெற்ற பிறகும் பேராசை அவனை வீழ்த்திவிட்டதே. இந்த நாட்டை அடைய வேண்டும் என்று பேராசைப்பட்டுக் கொண்டிருக்கின்றானே. இவன் எதையும் செய்ய தயங்க மாட்டான். அவனை பற்றி நான் அறிந்து கொண்டேன் என்பதை காட்டிக்கொள்ளாமல் அவனை பின்தொடர வேண்டும். அவனால் மன்னருக்கு ஏதும் நேராமல் காப்பாற்ற வேண்டும். அக்கா, உன் மரணத்திற்கு தன் கணவனே காரணம் என்பதை அறியாமல் நீ உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே. எல்லா பொறுப்புகளையும் நீயே ஏற்றுக்கொள் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டு சென்று விட்டாயே. அதை நான் நிறைவேற்றுவேன் அக்கா, உன் மீது ஆணையாக நிறைவேற்றுவேன்.